அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, இன்று விசாக நட்சத்திரம், ஷஷ்டி திதி. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய 999 அந்த 999 மேஜிக் டே கூட. அப்படிப்பட்ட மிக அற்புதமான நாளில் நம்முடைய வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி தரக்கூடிய முருகனுடைய ஒரு வழிபாடும் இந்த மேஜிக் டேயும் சேர்ந்து நம்ம செய்ய போகின்ற ஒரு சின்ன ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள். அதுவும் நமக்கு முருகனுடைய வழிபாடோடு சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்று விசாக நட்சத்திரமும் இருக்குது, நமக்கு ஷஷ்டி திதியும் இருக்குது. ஷஷ்டி திதி நமக்கு மாலை வரை தான் இருக்குது. ஆனாலுமே சூரிய உதயத்தின் போது உள்ள அந்த திதி, அந்த நட்சத்திரம் தான் எடுத்துக்குவாங்க. அதனால் இன்று முழுக்க நீங்கள் முருகனுடைய வழிபாட்டை தாராளமாக சாயங்காலமாக இருக்கட்டும், ராத்திரியாக இருக்கட்டும், நிச்சயமாக மேற்கொள்ளலாம். உங்களுடைய வீடுகளில் எளிமையான முறையில் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு வெற்றிலை தீபமோ இல்லை உங்களால் என்ன ஒரு சின்ன ஒரு அகல் தீபம், இல்லாட்டி எங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியலம்மா, எங்கள் வீட்டில் எப்பயுமே எரியிற தீபம் தான் நாங்கள் பண்ணுவோம், ஒரு காமாட்சி அம்மன் தீபம் தான், நான் தாராளமாக ஏற்றலாம். முருகனுடைய விசேஷமான மந்திரங்கள் ஓம் சரவணபவ சொல்லலாம், இல்லாட்டி முருகா போற்றி, அப்படி எந்த ஒரு மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் முருகான்னு சொல்லிட்டா கூட போதும் நமக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள், கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அதே நேரம் கேட்ட வரங்களை எல்லாம் தரக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான நாள் 999 டே. அதாவது 9வது நமக்கு ஒரு நாள் 9வது நாள், மாதமும் 9. அந்த 9 மணிக்கு நம்ம செய்ய போகின்ற ஒரு எளிமையான முருகனுடைய வழிபாட்டோடு சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்ம தூக்கி சுமந்துக்கிட்டு தான் ஓடுறோம். எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு மந்திரங்களோ ஒரு ஸ்லோகங்களோ இல்லை ஒரு வழிபாடுகள் எது பண்ணாலும் நமக்கு நல்ல நிவர்த்தி ஆகிருங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் தான் நம்முடைய வாழ்க்கையை ஓடுது. அப்படி இன்றைய நாளில் அந்த முருகனுடைய வழிபாட்டோடு சேர்ந்து இந்த 999 அப்படிங்கிற அந்த பிரபஞ்சத்தோட அந்த ஒரு மேஜிக் நம்பரையும் நம்ம சேர்த்து பண்ணுறப்ப நிச்சயமாக நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ இறைவன் நம்முடைய முருகன் பார்த்துக்குவார். நம்ம அந்த ஏஞ்சல்ஸும் சேர்ந்து, இந்த யூனிவர்ஸும் சேர்ந்து உங்களுக்கு உடனுக்குடனே கொடுக்கும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு தான். நமக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எதை தொட்டாலுமே தோல்வியாகவே இருக்குது, முன்னேற்றமே வழியே இல்லையே அப்படிங்கிறவங்க நிச்சயம் செய்யக்கூடிய வழிபாடு எதுன்னு கேட்டிங்கன்னா முருகனுடைய வழிபாடு. எப்பயுமே நம்ம முருகனுடைய வழிபாடுகள் செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுவோம். இந்த ஒரு பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க இன்றைக்கி ஷஷ்டி விசாகம் இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் அந்த 999 அந்த டேங்கிறனால நம்ம பண்ணுறோம். இப்போ இதை செவ்வாய்க்கிழமை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக நம்ம முருகனுக்கு உரிய நாட்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதற்கு நம்ம செய்ய வேண்டிய முறை ரொம்ப எளிமையானது. சாயங்காலம் எப்பயுமே எல்லார் வீடுகளையும் ஒரு விளக்கை ஏற்றுவோம். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களா இருந்தால் அந்த பதிவை பார்க்குறீங்கன்னா ஒரு 8 மணிக்கு நீங்கள் தீபம் ஏற்றினா கூட போதுங்க, ஒன்றும் தவறே கிடையாது. ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றி முடிச்சுட்டு உங்களுடைய மனசில் ஏதாவது நமக்கு கஷ்டங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நம்ம நிறைய பேர் துவண்டு போயிருப்பாங்க. அப்படி துவளாமல் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகணும், உங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைச்சா நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும், அதுவும் சீக்கிரமான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம உங்ககிட்ட என்ன பூக்கள் என்ன இருக்கோ நம்மளுக்கு முருகனுடைய வழிபாடுகளுக்கு முன்னாடி, முருகனுடைய படத்துக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய கையில் நீங்கள் ஒரு டம்ளர் தீர்த்தத்தை எடுத்துக்கணும். தீர்த்தம்னா சுத்தமான குடிக்கிற தண்ணீர். எல்லார் வீட்லேயுமே தண்ணிக்கு அந்த சுவாமிக்கு தண்ணி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு டம்ளர் வச்சுருப்போம். அது இல்லாமல் தனியாக ஒரு டம்ளர் தண்ணீர், அது சுத்தமான டம்ளராக இருக்கணும். தண்ணீர் குடிக்கிற தண்ணீராக எடுத்துக்கோங்க. 2 துளசி இலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி எங்ககிட்ட இல்லைமானா தேவையே இல்லை. ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் சுவாமி ரூமில் சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரம், அந்த ஒரு நேரம் 9 மணிக்கு கரெக்டாக 9 மணிலேருந்து 9:59 மணி வரைக்கும் ராத்திரியில், இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் உங்களுடைய வேலைகள்லாம் ஒதுக்கிட்டு, வேலையெல்லாம் நம்ம முடிச்சிருவோம் மேக்ஸிமம், அந்த ஒரு நேரத்தில் அமைதியான ஒரு இடத்துல நீங்கள் சுவாமி ரூமில் போய் உட்காந்துட்டு இந்த முருகனுடைய ஒரு மந்திரம் ஓம் வேலாயுதாய நமக, ஓம் வேலாயுதாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 9 முறை நீங்கள் சொல்லணும்.
அதாவது இந்த நம்ம முருகன் கையில் இருக்க வேல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஆயுதம் ரொம்ப ரொம்ப சக்தியை கொண்டு கொடுக்குமா. அதுவும் நமக்கு துணிந்து போராடி அதில் வெற்றியை தான் கண்டிப்பாக அடைய செய்யுமா. அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்மளுடைய மனசுக்குள்ளேயும் நமக்கு தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது. தண்ணீரானது பஞ்சபூத சக்தியில் ஒன்று. எப்பயுமே நம்ம எந்த ஒரு மனசுக்குள்ளே எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் வச்சுட்டு கையில் தண்ணி டம்ளர் மட்டும் வச்சுட்டு நீங்கள் சொல்லி பாருங்களேன், நிச்சயமாக அதற்கு உள்ள மூலக்கூறுகள் அதை உள்வாங்கி அதனுடைய சக்தியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த தண்ணி தீர்த்தம். அதனால் நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்துடைய அந்த சக்தியானது தண்ணீரில் இறங்கியிருக்கும். சொல்கிறவங்க இந்த மந்திரத்தை யார் சொல்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணும்னு நீங்கள் கேட்குறீங்களோ அவங்க தான் அந்த தண்ணியை பிரசாதமாக குடிக்கணும். ஏன்னா நம்ம பண்ண போகின்ற அந்த நேரம் இருக்குது பார்த்திங்களா, 9 மணிலேருந்து 9:59 மணி வரை. இந்த ஒரு நேரம் நமக்கு அந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிக அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும், 200% நடக்கும். அதனால் இந்த முக்கியமான நேரத்தில் இன்றைக்கி முருகனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும், நமக்கு அந்த யூனிவர்ஸுடைய அருளும் நமக்கு கண்டிப்பாக கிடைத்து உங்களுடைய கோரிக்கைகள் நடக்கிறதுக்கு ரொம்ப வேகமாக, அதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம், அது வேகம் ரொம்ப ஜெட் வேகத்தில் உடனுக்குடனே நடந்தால் நமக்கு எப்படி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை இன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக உங்களுக்கு உங்களுடைய என்ன நீங்கள் எடுக்க போகின்றீங்களோ முயற்சிகளாக இருக்கட்டும், வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறுவதற்கான உண்டான சக்தியை நம்முடைய வேலவன் உங்களுக்கு காட்டி கொடுப்பான். நம்முடைய ஏஞ்சல்ஸும் இந்த நேரத்தில் செய்வதனால உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணி நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் உங்கள் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.